ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சோடனே நான் 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளி அரைக்கும் போது ஒரு 6 போல் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ கிரேவி ரொம்ப க்ரீமியாக வரும் நமக்கு. தக்காளி இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணால் நமக்கு ஸ்பைஸியாகவும் இருக்கும், ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது குருமாவுக்கு யூஸ் பண்ணுற பொடி. அது எப்படி பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணோடனே அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது தக்காளி நல்லா ஃபைனாக வதங்கி வரும். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஏன் சேர்த்துருக்கேன்னா, அது சேர்த்தா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், பட் சாப்பிடும்போது நமக்கு ஹெவியாக இருக்காது. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். நீங்கள் வேணும்னா நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்ல எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், ஓரளவு ஆட் பண்ணால் போதும். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆகிட்டு வருது. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, பெப்பர் இதெல்லாம் நமக்கு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டே காரத்துக்காக மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம், ஸோ பெப்பர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கஸ்தூரி மேத்தி சேர்த்து நம்ம கிரேவி செய்யும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கஸ்தூரி மேத்தி சேர்த்து நம்ம கிரேவி செய்யும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நார்மலாக அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தா ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டான க்ரீமியான பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம இதில் பட்டர் எதுவும் சேர்த்து செய்யாததுனால ரொம்பவே மைல்டாக ஹெவி டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.